வணக்கம் மக்களே. நேற்று மேட்ச்சில் அம்பையரை போட்டு அடிச்சிட்டாங்க மக்களே பாகிஸ்தான் பிளேயர்ஸு. ஆமாங்க, என்னாச்சுன்னா த்ரோ மாற்றி அடிக்கும் போது ஸ்ரீலங்கன் அம்பையர் தலைமையிலேயே வாழை போட்டு மண்டை வீங்கி அம்பையருக்கு கன்கஷன்ஸ் போட வச்சிட்டாங்க. நேற்று மேட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே பாகிஸ்தான் மேட்ச் ரெஃப்ரியை மாற்றலைன்னா மேட்ச் ஆட மாட்டோன்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் ஹோட்டல்லேருந்து பாகிஸ்தான் பஸ் கிளம்பிடுச்சு அப்படின்னு சொல்லி மேட்சை டிலே பண்ணி ஆல்மோஸ்ட் 1.5 hours மேட்ச் டிலே ஆச்சுன்னு நினைக்கிறேன். டிலே ஆகி அதுக்கப்புறம் தான் மேட்ச் ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆகி ஒரு வேர்ஸ்ட் ஸ்டார்ட்னு கூட சொல்லலாம் பாகிஸ்தானுக்கு. பேட்ஸ்மேன்லாம் பெர்ஃபார்மே பண்ணுறது இல்லைங்க. இதுக்கு இவங்க பாபர் அசம் பிஸ்பானியே வச்சு ஆடிட்டு போயிருக்கலாம். அவங்களாவது ஒரு எண்ட்லேயே நிற்பாங்க, கடைசி வரையும் விக்கெட் விடாது, டீசெண்டான ஸ்கோர் எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. டாப் ஆர்டர்ஸ் யாருமே பர்ஃபார்ம் பண்ணல. ஃபக்கர் ஜமான் மட்டும் ஒரு 50 ரன் அடிச்சார்ல. கடைசியாக வந்த ஷைன் அஃப்ரிடி ஒரு 29 ரன் அடிச்சு டீமை டீசென்ட் டோட்டலுக்கு எடுத்துகிட்டு போனார். யூஏஇ பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் அவங்களால அவ்வளோதான் முடியும் அப்படின்ற மாதிரி தான் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்க டீமில் 2 பேர் அந்த டாப் ஆர்டர் சலீஷன் ஷரஃபும் வசீமும். இவங்க 2 பேர் ஆடினாங்கன்னா அவங்க ஜெயிப்பாங்க. இவங்க ஆடலைன்னா அவங்க ஜெயிக்கவே முடியாது. அதே மாதிரி பவுலிங் சூப்பராக போட்டாங்க. சிம்ரஜித்னு சொல்லி ஒரு ஸ்பின்னர் ஒருத்தர் போட்டார், சிங்கு தரமாக போட்டாப்ல. அதுக்கப்புறம் ஜுனைதுன்னு சொல்லி ஒரு ரைட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர், அவரும் நல்லா போட்டாப்ல. 4 விக்கெட் எடுத்தாப்ல ஜுனைது. சிம்ரஜித் 3 விக்கெட் எடுத்தாப்ல. அடுத்து பேட்டிங் ஆன யூஏஇல நல்ல பேட்டிங் ஆனதுன்னு பார்த்தா ராகுல் சோப்ரான்னு ஒருத்தர் ஆனார். அவர் தான் விக்கெட் கீப்பர். 35 பாலுக்கு 35 ரன் அடிச்சார். வேற யாரும் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல. பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் யார் சூப்பராக போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷைன் அஃப்ரிடி அப் ஃப்ரண்ட்டாக வசீமோட விக்கெட் எடுத்து கொடுத்தாப்ல. அது மட்டும் இல்லாமல் எண்டில் ஒரு விக்கெட் எடுத்தார். ஆனால் மேன் ஆஃப் த மேட்ச் ஷைன் அஃப்ரிடி தான். ஏன்னா 29 ரன் அடிச்சு 2 விக்கெட் எடுத்தனால அவருக்கு மேன் ஆஃப் த மேட்ச். என்னை பொறுத்த வரைக்கும் பவுலிங் ஸ்டார் அப்ரார் அஹ்மத் தான். அப்ரார் அஹ்மதை ரொம்ப ரேட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க சுஃபியான் முகீம், இந்தியா சுஃபியான் முகீம் அடிச்சிட்டனால அவங்க சுஃபியான் முகீம் உட்கார வச்சுட்டு ஹாரிஸ் ரஃப் ஆடினாங்க. சுஃபியான் முகீமும் அப்ரார் அஹ்மதும் டாப் குவாலிட்டி ஸ்பின்னர்ஸு. இந்தியா கிட்ட அவங்க ஜெயிக்கணும்னா திருப்பி ஆட போகிறாங்க சூப்பர் ஃபோர்ஸில். திருப்பி ஃபைனலும் அவங்க தான் ஆடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஆடினாங்கன்னா அவங்களுக்கு சுஃபியான் முகீமும் அப்ரார் அஹ்மதும் பவுலிங்கில் பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். இல்லைனா அவங்க அடிக்கிற 140 150 ரன்னுக்கெல்லாம் இந்தியாவை சுருட்டவே முடியாது. அது சர்ப்ரைசிங்காக என்னன்னா சைமை நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விட்டுருங்க.